மேபி இந்த மேட்ச் ரோஹித் சர்மாவோட ஃபேர்வெலா இருக்கும் அப்படின்ட்டு இன்டர்நெட் முழுசா பேசுறாங்க. அது ஏன் என்ன, இது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்தோட 3வது அண்ட் லாஸ்ட் ஓடிஐயோட ப்ரிவியூ தான். டிசைடர் வேற இது என்ன பண்றாங்க என்னன்னு பார்ப்போம். இது அதுமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ரோஹித் சர்மா இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஒருவேளை ஒரு 100 அடிச்சா கூட டீம் விட்டு எடுக்க வாய்ப்பு இருக்கா? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ரோஹித் சர்மா 100 அடிக்கிற மைண்ட் செட்டு கிடையாது. அவர் ஃபுல்லா டெமாலிஷ் ஆகிட்டு வர ஒரு மைண்ட் செட். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஆடுவாராங்கிறதே டவுட். ஏன்னா இவ்வளவு நியூஸ் வந்துருச்சு. இதுக்கு மேலே அவர் பிளே பண்ணுவாரா இல்ல என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நீ சொல்ற மாதிரி 100 வந்தாலுமே அவர் அந்த மைண்ட் செட் இருந்திருந்தா இந்த மேட்ச் அடிச்சிருப்பாரு. இல்ல, அதுதான் அந்த மைண்ட் செட்டை தான் நானும் நம்ம போன ப்ரிவியூலயே பேசணும். இப்போ எப்படின்னா ஒரு பிளேயர் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா ஆட விட்டுருணும். ஏன்னா அவங்க ஒரு ஃபார்மேட் தான் ஆடுறாங்க. அதான் இப்போ எல்லா பிளேயருக்குமே ஒரு மைண்ட் செட் என்னன்னா, ஒரு உயரமான ஒரு மேட்ல நிக்க வச்சு நீ அடிக்கலைன்னா கீழே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஹோல் இந்தியன் டீம்லயே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஆமா, அது கம்பி வந்ததுல இருந்து எல்லா பிளேயருக்குமே இருக்கு. வைஸ் கேப்டன் ஆரம்பிச்சு இன்னைக்கு இல்லையே தூக்கி வெளியே போட்டாங்க அசால்ட்டா. நம்ம சொன்னா அப்ப இருந்த டீமுக்கு T20 பிளேயர் கிடையாது கில்லுன்னு சொன்னோம். அதெல்லாம் கேட்காம கடைசி வரையும் நம்ம வச்சு வெளியே தூக்கி போட்டாரு. அது வருஷம் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் இப்ப கை வைக்கல, டெஸ்ட்ல இருந்து கை வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அஸ்வின், ரோஹித், விராட் கோலி எல்லாம் பஞ்ச் ஆஃப் ரிட்டையர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது டீம்ல பயங்கரமான மாற்றம். கொதறிட்டு இருக்காரு ஆக்சுவலா டீம். இப்ப நம்ம சொல்லணும்னா நம்ம முன்ன பேசின மாதிரி தான், இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி என்னால வின் பண்ணுச்சு, T20 வேர்ல்டு கப் என்னால வின் பண்ணுச்சுன்னா இதெல்லாம் ரோட் மேப் போட்டு கொடுத்ததெல்லாம் பாத்துட்டீங்கன்னா முன்ன இருந்த ரோஹித் சர்மா, முன்ன இருந்த ராகுல் டிராவிட், நீங்க சொல்லக்கூடாது, அவங்களாம் போட்டு கொடுத்த மேப்ல நீங்க சும்மா ஒரு பேருக்கு வின் பண்ணி வச்சுட்டாங்க, வின் பண்ணியாச்சு. இப்ப நீங்க மெயின் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் தூக்க போறீங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாட்டே கேப்டன்சி கொடுத்துருவோம். சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணவர் உனக்கு இன்னொரு சீரீஸ் கூட ஆட மாட்டாரா? இன்னொரு வேர்ல்டு கப் கூட வேண்டாம், இன்னொரு சீரீஸ் பாத்துருக்கலாம். நீங்க பாத்துட்டு இது நாங்க இப்பதான் டைம் டு சேஞ்சுன்னு சொல்லிருக்கலாம். டிரான்சாக்ஷன்ல இப்போ கம்பீர்ட்ட பிரச்சனை அந்த டிரான்சாக்ஷன் ஒரு ஸ்மூத்தாவே இருக்கிறது கிடையாது. இப்போ ரோஹித் சர்மாவை நீங்க கேப்டன்சில இருந்து பாக்குறீங்க. இதேதான் மும்பை இந்தியன்ஸுக்குமே கேப்டன்சில இருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தர் ப்ரூம் பண்ண நினைக்கிறீங்க, சுப்மன் கில்லே கொண்டு வர நினைக்கிறீங்கன்னா வேர்ல்டு கப் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்ச உடனே ஒரு 2 சீரீஸ் ரோஹித் சர்மாட்ட கேப்டன்சி கொடுத்துட்டு அப்ப வைஸ் கேப்டனா இல்ல டீம்ல ப்ராமினென்ட்டா சுப்மன் கில்லையும் போட்டுட்டு அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. ஒரு ஸ்மூத் டிரான்சாக்ஷனா இருக்கும், ரோஹித் சர்மாவுக்கும் ஓகேவா இருக்கும். நீங்க சடனா ஒருத்தரை தூக்கி போட்டு அதுவும் ஜெயிச்சு உங்களுக்கு கப்பு வாங்கி கொடுத்தவங்க தூக்கி போட்டு இன்னொருத்தரை கூட்டு வைக்கும் போது தான் பிரச்சனை. இதேதான் மும்பை இந்தியன்ஸ்லயும் பேக் ஃபயர் ஆகி இப்ப டீமே நாசமா போயிட்டு இருக்குது. அந்த டீம் அதேதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. T20 சூரியகுமார் யாதவ் வாஷ் அவுட் வெளியே தூக்கி போட்டு ஸ்குவாட்ல இல்ல சிரேசர் கூப்பிட்டு வாஷ் அவுட்ல 2 வாஷ் அவுட் நம்ம ஆனதே இல்லையா? 2 வாஷ் அவுட் T20ல. அது கம்பீர்ட்ட இருக்கதே பிரச்சனை தான். நம்ம அதுவும் இல்லாம ரோஹித் சர்மாட்ட நம்ம என்ன பண்ண பர்ஃபார்மன்ஸ் இல்ல. இதுவும் சீரியஸ் சான்ஸ் கொடுத்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆப்கானிஸ்தான் கூட வச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா இல்ல. இப்ப விராட் கோலி எடுத்துட்டா ஒரு செஞ்சுரி வந்துருது. என்னதான் பிரஷர் அவங்க மேல இருந்தாலுமே ஒரு செஞ்சுரி எப்படியாவது எங்கேயாவது வந்துருது. விராட் கோலிட்ட இருக்கிற ஒரு கேப்பபிள் ரோஹித் சர்மா இப்ப வர வர அவரு மைண்ட் செட், அவர் கேப்டனா இருந்துட்டு திடீர்னு ஒரு பிளேயர் ஆடுனதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்ப இருந்த ஒரு இதுக்கும் இப்ப இருக்கிறது அவர் பிளான்ல டோட்டலா ஆடுவார். இப்ப வேற ஒருத்திங் பிளான்ல இவர் ஆடணும். பெஸ்ட் ரிட்டையர்டா இருந்திருக்கலாம். மேபி அவருக்கு 2027 வேர்ல்டு கப் ஆடி கப் அடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அது நம்ம நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பார்ப்போம் அது ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. மேபி டிராப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் மேபி கடைசி மேட்சா கூட இருக்கலாம். இங்கிலாந்து நிறைய பேருக்கு இங்கிலாந்து கிரவுண்ட் தான் கடைசி மேட்ச். MSDயா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு. சரி பார்ப்போம். சரி மேட்சுக்குள்ள வருவோம். மேட்சுக்குள்ள மேட்சுக்குள்ள வரதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப உங்களுக்கு சிவம் தூபே என்ன ரோல் பண்றான் இந்த இதுல, அதே மாதிரி வாஷிங்டன் பவுலரா பேட்ஸ்மேனா இல்ல ஆல்ரவுண்டரா அதுவும் தெரியல. அக்ஷர் பட்டேல் ரீசெண்டா போடுறான். இப்ப அது இல்லாம இப்ப நீங்க பவுலிங்கே போடுறது இல்லைன்னா இப்ப ரவி பிஷ்னாய் கொண்டு வானா ரவி பிஷ்னாய் இதுக்கு முன்னாடியே சரியான காட்டடி வாங்கியிருக்கான் இங்கிலாந்து பிச்சர்ஸ்ல. இப்ப என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டே யாரும் இல்ல. எப்படி என்ன ஒரு மைண்ட் செட்ல ஸ்குவாட் எடுத்துட்டு போறாங்க, இவங்க எப்படி பாக்குறாங்க? இதுவும் எனக்கு தெரிஞ்சு தோத்துருச்சுன்னா அவ்வளவுதான், ஒயிட் வாஷ், ஃபுல்லா ஒயிட் வாஷ் நினைக்கிறேன். ஒயிட் வாஷ் மேட்ச்லயே எப்படி ஒயிட் வாஷ் வராது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இல்ல, ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டோம். டெஸ்ட் இருக்கு இல்ல,
இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு ஒயிட் லாஸ் வர சீரிஸ் லாஸ் தான் வரும். இல்ல அந்த சொல்ல சீரியஸ் ஒயிட் லாஸ் சொல்றேன். இதுல தோத்து டெஸ்ட்ல எப்படி தோத்துருவானுங்க, அது பிரச்சனை கிடையாது. டெஸ்ட்ல ஜெயிக்க மாட்டானுங்க, அது அப்படி சொல்றேன். சீரியஸ் ஒயிட் லாஸ் ஆகும்ல. இல்ல மேபி சான்ஸ் இருக்கு. இன்னுமே பாத்துட்டுனா எனக்கு இதுல டே நைட் பர்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் வின் பண்ணிடுறாங்க. மேபி டாஸ்ல வந்துட்டு நம்ம செகண்ட் பேட்டிங் எடுத்து ஒரு வேளை சேசிங் நல்லா பண்ணிடுவோமா என்னன்னு நினைக்கிறேன். பவுலிங்கும் அவங்க நம்ம நல்லா அடிச்ச டாய்சனே உட்கார வச்சாங்க. வாஷிங்டன் சுந்தரே நீ உட்கார வச்சு பிச்சுக்கு என்னவோ ரியாக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ராவது போயிருக்கலாம். பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா போயிருக்கலாம் மீன்ஸ் இங்க கேஎல் வேற சிக்கு, அவரும் வெளியே போயப்பா சூழ்நிலையில உள்ள ஆடிட்டாங்க. குல்தீப் மிடில் ஓவர்ல தான் வில்ஜாக் அடிச்சாரு. குல்தீப் எடுத்துட்டு வந்திருக்கலாம் வாஷிங்டன் சுந்தர் பதில். ஆனா எங்கேயோ இருந்து சொல்றாங்க மிடில் ஓவர்ல தான் மேட்ச் விடுறோம். இன்னைக்கும் அதே தான் நடந்தது. அப்படிங்கிற பட்சத்துல டீம் செலக்ஷனே சொல்ற மாதிரி 15 தப்பா இருக்கு. சிவன் துபே தவிர ராகுல் சிக்கா இருக்க டைம்ல அங்க ப்ராமினென்ட்டா ஆடுறதுக்கு ஆள் இல்ல. இஷான் கிஷன் ஓப்பனிங் கொண்டு வந்து 5th டவுன் ஆட வைக்கிறாங்க. எப்படி ஆடுவாரு? மெஷினா பவுலிங் மெஷின் மாதிரி பேட்டிங் மெஷினா இவனுங்கெல்லாம் ஒரு பொசிஷனு. இப்ப திலக்குர்மாக்கு அதே தான் பண்ணா. திலக்குர்மா இப்ப பாவம், திலக்குர்மா அடிக்கவே முடியல. பவுலர் திலக்குர்மா 7வது டவுன் என்ன போட்டு இறக்குறீங்க நீங்க? அர்ஷித் ராணா கீழே எல்லாம் இறக்கி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருத்தனை ப்ரொமோட் பண்றீங்க, ப்ரொமோட் பண்றீங்க சரி, இவ்வளவு கேவலமான ப்ரொமோஷனா? ஏன்னா பேட்ஸ்மேனா மதிங்க, பவுலரா மதிங்க. அப்புறமேட்டு அவன்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா அடுத்து பேட்டிங் 20% எக்ஸ்ட்ரா வாங்குறதெல்லாம் இருக்கட்டும். அதை விட்டு வர அடிக்கிற பேட்ஸ்மேனா மதிக்காம பவுலர் தான் எனக்கு பேட்டிங் ஆடணும்னா என்ன? அதுதான் இப்ப கம்பீர் என்னன்னா, கம்பீர் மைண்ட் சொல்லிட்டானா ஒரு இந்தியன்ல கிரிக்கெட் டீம்ல இருக்கானா, பிளேயிங் லெவல்ல இருக்கானா, அவன் வந்து எப்ப இறக்கிட்டாலும் அடிக்கணும், எங்க இறக்கிட்டாலும் அடிக்கணும்னு நினைக்கிறான். அது அப்படி அடிக்க மாட்டாங்க. கம்பீரே அப்படி இறக்கி விட்டா அடிக்க மாட்டாரு. அவனே அடிக்க மாட்டான். அவனே ஒரு அவனே ஓப்பனிங்கே 1 டவுன் 3வது டவுன் கீழே கம்பீர் இறங்கினது கிடையாது எப்பயுமே. சரி என்னமோ நம்ம பேசி வேஸ்ட். இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவரும் அஜித் அகர்கர் இருக்க போறாங்க. ஜூலை 19 ரிவ்யூ மீட்டிங், செலக்ஷன் டீம் இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு பிசிசி ஒரு ரிவ்யூ அவ்வளவு. அதுக்குள்ள இப்ப நாளைக்கு மேட்ச் ப்ரோ, ஜூலை 19. அவ்வளவுதான். நாளைக்கு தோத்துட்டாங்கன்னா ஜாலியா இருக்கும் ப்ரோ. ஜூலை 19 ஒரு அடி ப்ரோ. 19 நாளைக்கு மேட்ச் கிடையாது ப்ரோ, சண்டே தான் மீட்டிங், சண்டே தான் மேட்ச். அப்போ வச்சா ஓகே கரெக்டா இருக்கு ப்ரோ. எல்லாம் ஒரு இல்ல அது ஒன் டேக்கு வராது. T20 ரிவ்யூ மீட்டிங் அது. ஒன் டே செட் ஆகாதா? ஒன் டேக்கு தான் பண்ணணும், அமைதியா இருங்க. இல்ல T20க்கு தான் அது ரிவ்யூ மீட்டிங். இவ்வளவு ஒரு கேவலமான தோல்வி நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு ரிவ்யூ மீட்டிங் அது. அதுல என்னென்ன மாற்றம், செலக்டரை மாத்த போறாங்களா, இல்ல கோச்சை மாத்த போறாங்களா, இல்ல கேப்டனை மாத்த போறாங்களாங்கிறது தெரியல. அந்த மீட்டிங் முடிச்ச வாட்டி அந்த நம்ம பேசுவோம். கேப்டன்லாம் ஒண்ணு மாத்துற மாதிரி தெரியல. இல்ல T20 சரியா செய்யறோம். கில்லு கொண்டு வந்துருவாங்க ப்ரோ, கில்லு கொண்டு வந்துருவாங்க. T20 வந்துருவாரு. இப்ப நடக்கிற ஒரு இதெல்லாம் பார்த்தா ஆடிட்டு இருக்காரு. கில்லு வர மாதிரி தான் தெரியுது. ஆனா யாரு மேல கை, சஞ்சு மேலதான் கை வைப்பாங்களா? அப்ப வைபு சூரியன்சி புதுசா எடுத்தீங்க, அப்ப அபிஷேக் சர்மா என்ன இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு உள்ள? வைபு எடுத்ததுக்கு சரியான அடி அடிச்சாரு ரவி சாஸ்திரி. ஒரு 15 வயசு பையனா நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? அடிக்கலைன்னா எதுக்கு அவனை எடுக்கிறீங்க? கொடுத்தீங்கன்னா ஒரு 4 மேட்ச் ஒரு சீரீஸ் முழுசா கொடுங்க ப்ரோ. அப்பெல்லாம் கண்டமண்டமா பேசிட்டு இருக்காங்கல்ல. வந்து இவங்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கம்பீரோட கிச்சன்ல இருக்க காய்கறி மாதிரி தான். சாப்ஸ் தான், நல்லா இல்லைன்னா சாப் பண்ணி வெட்டி போட்டுருவாரு. கொஞ்சம் இதா இருந்தாலும் சாப் பண்ணி வெளியே தூக்கி போட்டுருவாரு. சரி ஓகே. இந்த மேட்ச் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச், வின் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்துட்டோன்னா அவங்க பெண்டகெட் எனக்கு இன்னமும் பெரிய ஒரு ரன்னுக்கு போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்ல நடக்குது. பெண்டகெட் அது மாதிரி ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆயிட்டு போனாரு. எனக்கு ரொம்ப அவுட் கேப்பபிள் இருக்கு, நல்ல பிளேயர் அவரு. ரூட் ஒரு செஞ்சுரி இதை விட்டுட்டு வராரு. ஜேக்கபத்தில் அங்க ஆட வைக்கிறது தப்பு. நம்ம எப்படி கதறிட்டு இருக்கோமோ அவங்க டீம்லயும் கதறிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாரி புக் ஒரு ரெஸ்ட்லெஸ் இன்னிங்ஸ் தான். பாப்போம். இவங்களா சேர்ந்து பேசாம பட்லர் தான் இருக்காரு, பட்லர் தூக்கி ஓப்பனிங் போட்டுடலாமே. ஏன் அவரு 7வது டவுன் இறக்கி விட்டுட்டு இருக்காங்க? 6 ஏன் ஓப்பனிங் ப்ரமோட் பண்றாங்கன்னே தெரியல. அவருக்கு அங்க ஆடவே வரல. RCBல இருந்தே பாத்துட்டு இருக்கோம். ஜேக்கபத்தில் ஓப்பனிங்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு. கீழேனா ஆடிடுறாரு. கீழேனா 2 மேட்ச்ல ஒரு மேட்சாவது ஆடி கொடுத்துறாரு. ஓப்பனிங்ல சுத்தமா ஆடுறதே இல்ல. கொஞ்சம் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. பழசாச்சுன்னா அவர் அவுட்டே எடுக்க முடியல. ரூட் மாதிரிதான். ஆமா
அப்படிங்கிற பட்சம் ஏன் இப்படி தப்பு பண்ணிருக்கான்னு பால் லைட்டா நின்று வரும்போதெல்லாம் பட்லர் எல்லாம் ஆச்சு இவரு மாதிரி ஆடுறாரு ஹாரி ப்ரூக் எல்லாம் பொழகுறானுங்க. இவர் மேல ஆடவே முடியல, ஸ்விங்கெல்லாம் ஆட முடியல அவரால். வில்ஜாக்கு, சாம் கரனு, பட்லரு இவங்க எல்லாமே ஓப்பனிங் ஆடுவாங்க. ரூட்டே ஓப்பனிங் ஆடுவாரு. ஏன் இவ்வளவு சரி ஓகே, அது நம்ம அடுத்த வீட்டுக்கு நம்ம வீடே ஆடிட்டு இருக்கு. அடுத்த வீட்டுக்கு அதை நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, யார் ஜெயிப்பா இந்த மேட்ச்ல? தெரியல. 50-50 தான். இங்கிலாந்து அது இந்தியா ரெண்டுமே ஒரு குரூஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. யார் டாஸ் குரூஷியலா இருக்குன்னு நினைக்கிறேன். சேசிங் டீம் வின் பண்ணுது. உனக்கு எப்படி தோணுது? அது இல்லாம லார்ட்ஸ் மாதிரியான கிரவுண்டு உங்களுக்கு இயர்லியா ஸ்விங் இருக்கும், பெரிய கிரவுண்டு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்தியா ஜெயிச்சா நல்லா இருக்கும், பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. ரோஹித் சர்மா அடிப்பாரா மாட்டாரா எல்லாம் அடுத்த ரிவ்யூல பார்ப்போம். எல்லாருக்கும் பாரு.